மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒருவர் இருதயத்தையும் காயப்படுத்தி விடாதபடிக்கு, காயம் கட்டுகின்றவருடைய வார்த்தையை பேசுகின்றோம் என்ற அந்த பயமும் நடுக்கமும் எங்களை பற்றி பிடிக்கட்டும். தேவனுக்கு பிரியமா இதோ தகப்பனே, உமக்கு உகந்த பாத்திரமா எங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக கொடுக்கின்ற அந்த தருணத்தை நாங்கள் இதோ வீணாய் விருதாய் பேசிவிடாதபடிக்கு தேவனுக்கு பிரியமானதை பேசத்தக்கதாக உதவி செய்யுங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் ஆழமான சத்தியத்திற்கு நேராய் கடந்து செல்லத்தக்கதாக ஒரு வசனத்திற்கு நேராய் உங்களை நடத்தவும், ஒருவேளை அந்த வசனத்தின் ஆழத்தை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்கத்தக்கதாக உங்களோடு கூட பேசவும் வாஞ்சிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின், ஒருவேளை நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒரு வசனத்துக்கு நேராய் உங்களை நடத்தவும் விரும்புகின்றேன். அந்த வசனத்தின் ஆழத்தை கொஞ்சம் உங்களோடு கூட பேசி தேவனுடைய அன்பை குறித்தும் வெளிப்படுத்தவும் விரும்புகின்றேன். 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இதோ இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, சேர்த்து கரெக்டா படிங்க பார்க்கலாம். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதையாக. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை நம் மத்தியிலே சொல்ல விரும்புகின்றார். நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். இது முதல் நீதியின் கிரீடம். ஒருவேளை நம்ம நிறைய கிரீடங்களை பார்த்திருக்கலாம். இது என்ன நீதியின் கிரீடம்? அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட்டம் இருக்குதா என்பதை நம்ம பார்க்கணும். அதை கொடுக்க போகின்றவர் யார் என்பதையும் அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. யாரும் கொடுக்க போறாராம்? நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்நாளிலே அதை அவரே கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இங்க இல்ல, அங்க நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு ஓட போற இடத்துல அங்க கொடுக்க போற அவர் கையினாலே வாங்க போகின்ற ஒரு கிரீடம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை குறித்து பவுல் பேசுவதற்கு முன்பாக அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சொல்கின்றார், வா, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. நம்ம சொல்லக்கூடாதுல, பவுல் மட்டும் தான் அந்த கிரீடத்தை வாங்க போறாரு, நாங்களும் வாங்க மாட்டோம். எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நல்ல போராட்டத்தை போராடுங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்ட. ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் பொழுதுதான் ஒரு நல்ல போராட்டம். எது இன்னைக்கு தலைப்பேர் தான். நான் ஆக்சுவலா உங்க மலை பிரசனத்தை குறித்து எடுத்துக்கொண்டிருந்தேன். மத்திய நிருபத்துல நான் தேவன் இந்த காரியத்தை இந்த கால வேளையில என்னோடு கூட பேசி நல்ல போராட்டம். இந்த இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம மாம்சத்துல செயல்பட்டதெல்லாம் நல்ல போராட்டம் நினைக்கிறோம். எது நல்ல போராட்டம்? பவுல் சொன்ன நல்ல போராட்டம் எது? விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக நீ செயல்படுகின்ற போராடுகின்ற எல்லா போராட்டமும் நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. அதுல விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் உனக்கு கிடைக்குதா? அந்த இடத்துல நீ வந்து நிற்கிறியா? அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்குதா? விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக நீ போராடினா அது நல்ல போராட்டம். விசுவாசமே இல்லை பிரதர், என் உறவுக்காக போராடுறேன், என்னை சார்ந்தவர்களுக்காக போராடுறேன், என் நண்பர்களுக்காக போராடுறேன்னா அது நல்ல போராட்டம் இல்ல. அது கணவனுக்காக போராடினாலும் சரி, மனைவிக்காக போராடினாலும் சரி, அது என்ன போராட்டம் இல்ல, நல்ல போராட்டம் இல்ல. என் நண்பர்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் நல்ல போராட்டம் இல்ல. ஹல்லேலூயா. அப்ப எது நல்ல போராட்டம்? 2 கேள்வியை முன் வச்சு இந்த வசனத்துக்குள்ள உங்களை நான் நடத்தி சொல்ல விரும்புகின்றேன். ஆனா நல்ல போராட்டத்தை போராடுவதற்கான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வேணும். எது நல்ல போராட்டம்னு தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. முதல் கேள்வி, விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக நாம் போராடுகின்றோமா என்பதை முதல்ல நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நான் போராடுறது என் குடும்பத்தோடு கூட போராடி கொண்டே இருக்கிறேன், அதுல என்ன
விசுவாசத்தை காத்துக்கொள்றீங்க? சபைக்கே வர முடியாதபடிக்கு இருக்குது. அந்த நேரத்தில் எப்படியாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் சபைக்கு வந்துட்டு தேவனை தேடி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுனா அது ஒரு நல்ல போராட்டம். நீங்க எங்கேயும் போல, சினிமாவுக்கு போல, மற்றபடி உங்கள் நண்பர்களை சந்திக்க போல, யாரையும் பார்க்க போல. இது யாரை பார்க்க வரீங்க? கர்த்தரை பார்க்க வரீங்க. கர்த்தரோடு இசைந்தேன் நடந்தேன், கிருபை சமாதானம் என்றார். கர்த்தரோடு இசைந்தேன் நடந்தேன், கிருபை சமாதானம் என்றார். அவரறியாதொன்றும் வந்ததில்லை, அவரே சார்ந்து கொள்வேன். அவரறியாதொன்றும் வந்ததில்லை, அவரே சார்ந்து கொள்வேன். கர்த்தரோடு கூட இசைந்து நடக்கிறதுக்காக ஒரு போராட்டம், அது நல்ல போராட்டம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அதெல்லாம் நல்ல போராட்டம். ஆனா எதுவுமே இல்லாம நான் போராடுறேன்றீங்களே, ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே, அது என்ன போராட்டம்? யாக்கோப கேட்ட அவன் அனுபவமா சொல்லுவான். அவன் ராகேலுக்காக போராடினா, லேயாளுக்காக போராடினா, தனக்கு மந்தவனன் போராடினா, அவன் பார்வையில அதெல்லாம் நல்ல போராட்டமா கேட்டா இல்ல. வெறுங்கையா கடந்து போன இந்த சைடு ராகேலு, அந்த சைடு லேயாளு, 10 குறைச்சலுக்கு அந்த அம்மாக்கு ஒரு வேலைக்காரி, இந்த அம்மாக்கு ஒரு வேலைக்காரி. இது நல்ல போராட்டமான்னு யாக்கோபு கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? நோ. ஆமா, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேவன் சொன்ன ஸ்தலத்திற்கு வருகிறான். அங்க தேவனோடு கூட போராடுகின்றான். போராடி ஜெயிச்சுட்டு ஆண்டவர் சொல்ல, இது மட்டும் உன்னை யாக்கோபுன்னு கூட மாட்டாங்க, இஸ்ரவேல் என்று அழைப்பார்கள். அதுவே நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூழலுக்கு எந்த மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்து வருகின்றானோ அதுதான் நல்ல போராட்டம். ஆனா ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது சில போராட்டங்கள்லாம் வரதான் செய்யும். சும்மா இருக்கிற வீட்டுக்காரர் முறைப்பாரு, வீட்டம்மா அடிக்கும், ஹல்லேலூயா, எல்லா காரியமும் நடக்க எதிரடையாய் நல்லா பேசிக் கொண்டிருந்த நண்பர்கள் நம்மை பகைப்பார்கள், உறவினர்கள் நம்மை வெறுப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் தாண்டி எந்த மனுஷன் நல்ல போராட்டத்திற்காக கடந்து வருகின்றானோ அவனுக்கு நிச்சயமாய் நீதியின் கிரீடம் தேவன் கரத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் தாண்டி வரணும் பிரதர். 6 மணிக்கு சபைக்கு ஒருத்தருக்கு ஒரு போராட்டம் பிரதர். பக்கத்துல கைவிட்டு சொல்லு, அது நல்ல போராட்டம். 6 மணி ஆனா கூட பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் போல, அதனால ஒன்னா போறது, நீ போராட போறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதெல்லாம் வந்தீங்க அந்த நேரம் வரும்போது எனக்கு ஆண்டவரே, இதே ஒரு கல்யாணத்தோட செஞ்சா என்ன பண்ணிருப்பீங்க? போயிடுவேன். அப்ப என் கால் பரபரன்னு இருக்கும், 5:30 மணிக்கு ரெடி ஆயிடுவேன். இப்ப சபைக்கு வரத்துக்கு ஆயத்தமா இருக்கு, ஒரு போராட்டமா இருக்குது, போலாமா வானாவா? பகல் நிகழ்ச்சியில் உண்மைதானே? ஒரு போராட்டம். கர்த்தரை தேடுவதற்காக நீ போராடுவாய், ஆனால் அது நல்ல போராட்டம். அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றாயா? 2வது கேள்வி. முதல் கேள்வி, நீ நல்ல போராட்ட விசுவாசத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாக போராடுறாயா? அது நல்ல போராட்டம். 2வது கேள்வி, அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றாயா? எப்படி பிரதர் ஆயத்தப்படுத்திக் கொள்வது? நல்ல போராட்டம் போடுறதுக்கு எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்று நீங்கள் கேட்கிறீங்களா? நிச்சயம் சொல்லிக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை முன்னாடி இன்னைக்கு காண்பிச்சு கொடுத்து இன்னைக்கு நான் முடிச்சிடறேன். ஏன்னா நேரம் சீக்கிரமா நம்மளாம் கொஞ்சம் வசனத்தின் ஆழத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம், சீக்கிரமா நேரத்தோடு கூட முடிச்சிடலாம். எப்படி நல்ல போராட்டம் போராடுறது பிரதர்? பெரிய கஷ்டம் பிரதர், எதுனே தெரியல. எல்லாமே நல்ல போராட்டம் நான் நினைக்கிறேன். வீட்டுல இருந்து இங்க இவ்வளவு தூரம் கடந்து வருது நல்ல போராட்டம், தேவனுக்காக அமர்வது நல்ல போராட்டம், சரியான நேரத்துக்கு கடந்து வருவது நல்ல போராட்டம். நான் வேலை செஞ்சு அனுப்ப வரேன், மற்ற காரியங்கள்லாம் செய்யறேன், வீட்டுல இருக்கிற வேலை செய்யறேன், எங்க வீட்டுக்காருக்கு தேவையானது, என் பிள்ளைகளுக்கு தேவையானது, இதெல்லாம் நல்ல போராட்டமான்னு கேட்டா போராட்டம் நல்ல போராட்டம் இல்ல. ஹல்லேலூயா.
சிலர்லாம் சொல்லுவாங்க, காலகட்டம் இத்தனை வருஷமா போராடினேன், இப்பதான் போய் சேர்ந்தான். அல்லேலூயா. அதெல்லாம் நல்ல போராட்டம் இல்லை. தேவனுக்காக நீ எதை போராடுகின்றாயோ அதுவே நல்ல போராட்டம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக நீ போராடுகிறது எல்லாமே நல்ல போராட்டம். அந்த நேரத்துல டிவியை விட்டு வரணும். முதல் வகையில் அது நல்ல போராட்டமா? கேளுங்க. நல்ல போராட்டமா? அது டிவி விட்டு வரணும், அந்த சீரியல் போயிடும் பிரதர். அதை காட்டிலே தேவன் பெரியவர் நினைச்சு வந்தீங்கன்னா நிச்சயமா நீ போராடுறது நல்ல போராட்டம். அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தரோடு கூட இசைந்து நடக்க வருகின்றாய். ஏனோக்கு என்ற ஒரு பக்தன் இருந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களா இருக்கிறான். அல்லேலூயா. 65 வருஷம் ஆச்சு. என்ன 65 வருஷம் ஆச்சு. குடும்பத்தோடு கூட நல்லா தான் இருக்கிறார். ஒரு நாள் தேவன் சந்திக்க வந்துட்டார். 65 வருஷம் குடும்பத்தோடு கூட நல்லா இருந்த மனுஷன் தான் இப்ப தேவன் சந்திக்க வந்துட்டாரு. தேவன் பார்க்கிறாரு, புது அனுபவம். பரலோக ராஜாவை பார்க்கிறாரு. ஒரு 16,000 பேர்களில் சிறந்தவராய், கிரீடம் தரித்தவராய், சிகப்பு மேனி உள்ளவராய், சுருளாய் முடி உள்ளவராய், பார்க்கறதுக்கு வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, யார் நீங்க? ஏனோக்கு கேட்கிறாரு, நான் தான் இயேசு. என்ன உனக்கு தெரியாதா? நான் தான் உன் குடும்பத்தையும் உண்டாக்கினவன், உன் முட்டுதாவாகிய ஆதாமை உண்டாக்கினவன், ஏவானை உண்டாக்கினவர் என்று அவர் சொல்லும் போது அவருக்கு புரிஞ்சிச்சு. அம்மா, ஆதாம் தாத்தா சொல்லிக்கிறாரு, நீங்க தான் தொப்புரோடு கூட பிறந்துக்கிறீங்களா? என்று பார்த்தியா தொப்புல இல்ல. ஏன்னா நீங்களும் ஒரு தாயின் கர்ப்பத்துல பிறந்தவங்க. நான் ஆண்டவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டேன் அங்க சொன்னாரு. ஓ, அந்த தெய்வம் இவர்தான் போலக்கு இவ்வளோ அழகா இருக்கிறாரு. முதல் அனுபவம். 2 பேரும் கை குளிக்கிறாங்க. நான் ஏனோக்கு, நான் இயேசு. அல்லேலூயா. 2 பேரும் பேசினாங்க, சம்பாஷிட்டாங்க. அந்த சம்பாஷணை அவன் இருதயத்துக்கு எல்லாரோடு கூட இருப்பதை காட்டிலும், மணவாளனோடு கூட மணவாட்டி இருப்பதை காட்டிலும் அது ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு காலையிலிருந்து போராட்டம் தெரியல, சண்டை போட்டது தெரியல. ஏதோ அவன் இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டு அது சந்தோஷமா இருக்குது. என்னால அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏசப்பா, உங்க கையை நான் பிடிச்சுக்கோப்பா. பிடிச்சிக்கலையே, என்ன பண்ணலாம்பா? வா, என்னோட கூட பேசிட்டே போ. நடக்கிறான். மாலை வரைக்கும் நடந்து வைத்தான். சொல்றான், கூட பேசிக்கிட்டே வந்த மாலை ஆனது கூட தெரியல. அவர் கூட மணிக்கணக்கில் செலவழிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. டைம் போறதே தெரியாது. அவர் சமூகத்துல உட்கார்ந்து பாருங்களேன். கர்த்தரோடு கூட இசைந்து எவன் இருக்கிறானோ அவனுக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியாது. கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் என்றார். அல்லேலூயா. அவன் கர்த்தரோடு கூட இசைந்து நடக்கும்போது கிருபையும் சமாதானமும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது ஒரே சந்தோஷமா இருக்கு. எங்க பிரதர் 6 மணி நீங்க வந்து கட்சி ஊத்திக்கிறீங்க வாயில. நான் எங்கிருந்து வரலனாலும் கட்சி ஊத்திக்கிறீங்க. அல்லேலூயா. வந்தாலும் கட்சி ஊத்திக்கிறீங்க, வரலனாலும் பக்கத்துல கை குத்து சொல்லு, நீங்க லூக்கான் இல்ல உங்களை கட்சி ஊத்திக்கிறதுக்கு. அல்லேலூயா. நான் பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். சில ஊழியக்காரங்க கற்றுக் கொடுக்கலாம், அது என்னுடைய தப்பு இல்லை. எனக்கு தேவன் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை என்ன பண்றேன், அவரோடு கூட இருக்கிற அனுபவம் மேன்மை நிறைஞ்சது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினவா. உலகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று தேவனோடு கூட இருப்பது நல்ல போராட்டம். அந்த கவலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், நிந்தனை இருக்கும், வேதனை இருக்கும், சண்டை இருக்கும், சந்தோஷன்ற மாயை இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து அவரோடு கூட இருக்கும்போது கிருபை இருக்குது, சமாதானம் இருக்குது. என் இருதயத்துல ஏதோ ஒண்ணு அல்லேலூயா அவரையே நினைக்க சொல்லுது. அதை தேடுறதுக்கு தான் நல்ல போராட்டம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வைத்தார். 2வது அதிகாரத்துல என்னோட 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல
நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்றேன். ஆனா இருக்கிற குறைகளை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் பேச விரும்புகின்றேன். 2வது அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தனர். இல்லம்மா, ஃபர்ஸ்ட் 1வது வசனம் கொஞ்சம் வாசிங்கம்மா. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், நல்லா புரிஞ்சுங்க, சபைக்குள்ள வரும்பொழுது முதல்ல என்ன இருக்கணும்? ஒரு மனம். யாரோடு கூட ஒரு மனம் இருக்கணும்? அவங்க கூட தான் சண்டை போட்டு அவங்க மூஞ்சி தான் பார்க்க மாட்டேன். எவனுக்கு நீ மன்னிக்கிறியோ ஆண்டவர் உனக்கு மன்னிப்பாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நான் ஒரு காரியம் செய்யாம ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு செய்வாருன்னு எப்படி செய்வாரு? அல்லேலூயா. இந்த ஒரு மனம் வேண்டும். யாரோடு கூட? ஃபர்ஸ்ட் தேவனோடு கூட. ஆண்டவரே, எனக்கும் ஆண்டவர் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரே மனம்? ஏன் தெரியுமா? அன்பின் சிஷ்யனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறதுக்கு கிருபை செஞ்சாரு. ஏன் சொல்லுங்க? 12 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. ஏன் அவருக்கு மட்டும் செஞ்சாரு கிருபை? நீங்கெல்லாம் பாக்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது சொல்லுங்க கேட்போம். ஏன்பா ஏன் கிருபை செஞ்சாரு? அவருக்கு மட்டும் வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதுறதுக்கு உண்மையான விஷயம் தான். அவர் மார்பில சார்ந்து கொண்டார். அவர் இருதயத்தின் சத்தத்தை கேட்டார். அது ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. ஜனங்கள் எல்லாம் அழிந்து கிடக்கிறாங்க. யோவானே, எல்லாரையும் மீட்டெடுக்கத்தக்கதாக நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலுவை மரணத்தை அடைய போகின்றேன். என் சிந்தை உனக்கு வரத்தக்கதாக என் இருதயத்தின் சத்தத்தை கேட்கிற யோவானே, எனக்காக சாட்சி கொடுப்பாயா? இந்த இருதயத்தின் சத்தத்தை யோவான் கேட்டார். பத்ம தீவுல இருந்தாலும் பக்தன் தேவனையே நினைச்சு கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பத்ம தீவுல தனியா இருக்கிறார், யாரும் இல்லை. அவர் கொல்லும்படியாக எண்ணெய் கொப்பர்ல போட்டாங்க. கொதிக்கிற எண்ணெய்களை யோவானை தூக்கி போட்டாங்க. நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கிறது. அந்த எண்ணெயில யோவானை போட்டு இவரை எப்படியாவது சாகடிச்சலாம் நினைச்சாங்க. ஆனா உள்ளே விழுந்து எழுந்தவர் சொன்னாரா, இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அவருக்கு எந்த தீக்காயமும் வரல. கொதிக்கிற எண்ணெய்களை அவர் போட்டாங்க. இயேசுவினுடைய அன்பு அவரை என்ன பண்ண வச்சிச்சு? அல்லேலூயா. நல்ல போராட்டம்பா. தனிமையில ஒரு மனுஷன் விட போறான். ஒருத்தரோட பேச்சு துணைக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாரும் இல்ல. ஒண்ணு யோவான் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? நம்மள தனிமையை விட்டா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன். நம்மள தனிமையை விட்டா என்ன பண்ணுவீங்க? எதை செய்யக்கூடாதோ நம்ம துணையா ஆறு இருக்கும் போதே யாருக்கா ஆள் இருக்கும் போது. அல்லேலூயா. தனிமையாய் விடப்பட்ட யோவான் பத்ம தீவிலே பக்தனை தனியா நடக்கிறான். ஆண்டவர் தேடுறார். நான் இருக்கிறேன். தேவ பிரசன்னம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் தேவனுடைய கரத்தை பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சான். வெளிப்படுத்தல் விசேஷம் என்ற புத்தகத்தை எழுதி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எழுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தனிமையா இல்ல, நான் பக்கத்துல உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது கடைசி புத்தகம். அதுதான் நம்ம வேதத்துல. ஒரு நாள் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே, எனக்கு எத்தனை அதிகாரமும் தெரியாது. உங்களை போல நானும் கிடையாது. நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப ஜீரோ. ஆண்டவர் சொல்றாரு 22 அதிகாரம் சொல்றாரு. நான் அது வரைக்கும் அந்த புத்தகத்தை பார்த்ததே கிடையாது. திருப்பி பார்க்கறது 22 அதிகாரம் இருக்குது. ஆண்டவர் மீது அன்பு வைத்தீர்களானால் நீங்க மத்த எல்லாருடைய பார்வைக்கு அற்பமா தெரிஞ்சாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்களா தெரிவீர்கள். அல்லேலூயா. எல்லா பார்வைக்கும் அற்பமா தெரியலாம். படிப்புலன்னு சொல்லலாம், அழகுலன்னு சொல்லலாம், டாலண்ட்லன்னு சொல்லலாம், டேலண்ட்லன்னு சொல்லலாம், எவ்ரிதிங் சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு சொல்லுவாங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவர்களை அவமாக்கும்படிக்கு தேவன் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்பதான் உண்மையை தெரிந்து கொண்டார்.
நடக்கிற காரியத்தை பாருங்க, ஒரு மனம். சபைக்குள்ள வந்தோடனே ஒரு மனம். தேவனோடு கூட ஆண்டவரே உன்னை பார்க்க வந்தேன், உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னா என் பார்வை எங்கேயும் திரும்பாது. அல்லேலூயா. என் பார்வை எங்கேயும் திரும்பாது. ஆண்டவர் என்னோட கூட பேசுறாரு, நான் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கேன். அவர் என்கிட்ட பேசுற சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கேன். நடக்கின்ற காரியத்தை பாருங்க, ஒரு மனமா இருந்த அவர்களுக்குள்ள நடந்த காரியம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். யார் எல்லாரும்? யாரு? சத்தமா என்ன சேர்ந்து சொல்லுங்க, யாரு? ஒரு மனம் பட்டவர்கள் எல்லோரும். ஏன் நிறைய நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்னா இங்க வந்து எனக்கு வேறு மனம். இதுதான் விஷயம். உங்களுக்கு குற்றப்படுத்த விரும்பல, ஆனா வேறு மனமா இருக்கிறத சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா நல்ல போராட்டத்தை போராடி நான் போயிட்டு நீதியின் கிரீட வாங்கும்போது நீங்க தூரம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க வாங்கணும். ஏன்னா அவ்வளவு அப்போ சொன்னது அழகா சொல்றாரு, நான் மட்டும் இல்லப்பா, யாரும் வாங்க போறீங்க, இதற்காக ஆயத்தப்படுகின்ற எல்லோரும் வாங்க போறீங்க. அப்ப அவர் எந்த காரியத்தை இங்க சொல்ல விரும்புகிறாரோ அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் பேசுவார். அது நம்மை காயப்படுத்தும் போல் இருந்தாலும் காயம் கட்ட போகின்றவரே அவர்தான். அல்லேலூயா. அங்கே அங்கே ஒரு மனமா இருந்து எல்லார் மேலேயும் ஒரு காரியம் நடந்தது. என்னவா? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு அடுத்த வசனம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேம்ல பாருங்க. அப்போ அவங்க ஒரு அந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல அப்போஸ்தலர் இந்த பண்டிகை கொண்டாட போது அந்த நாள் வரப்படுறதுக்கு முன்னாடி எல்லா ஜனங்களும் அங்க தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே என்ன நினைச்சாங்க? கலக்கம் அடைஞ்சாங்க. அவங்க எல்லாரும் என்ன பாஷையில பேசுறாங்க? தங்கள் தங்கள் பாஷையில. சிலர் தெலுங்கா இருந்திருக்கலாம், சிலர் மலையாளமா இருந்திருக்கலாம், சிலர் கன்னடமா இருந்திருக்கலாம், சிலர் இந்தியா இருந்திருக்கலாம், சிலர் ஆங்கிலம் உள்ளவர்களா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அவங்கவுங்க ஜென்ம பாஷை அப்படின்னு இருக்கிற அந்த பாஷையில எல்லாருமே பேச கேட்கிறாங்க. இப்ப அது முக்கியம் இல்ல, 10 லாங்குவேஜ் பேசுறது முக்கியம் இல்ல. ஆனா என்ன முக்கியம் என்று அங்க வேத அழகா சொல்லிட்டு வாசிக்குமா? எல்லாரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிற இவர்கள் எல்லாரும் யாரு? கலிலேயர்னா படிக்காதவன். ஏன்னா எல்லாருமே அப்போ கொஞ்சம் தம்பி கொஞ்சம் உங்க சவுண்ட் கம்மிங்க. கலிலேயர்னா எப்படி போட்டாங்கன்னா படிக்காதவங்க, எல்லாருமே வந்து வியாபாரத்துல இருக்கிறவங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து கலிலேயால யார் யார் இருந்தது? நிறைய பேர் இருந்தாங்க. கலிலேயர் நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் குலத்தொழில் இருந்துதான் மீன் பிடிக்கிறதும் குலத்தொழில். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாருமே படித்தவர்கள் அல்ல. ஒரு படிச்சவன் பேசினா கேட்கலாம், பவுல் பேசினா கேட்கலாம். ஏன்னா பவுல் படித்தவர், நல்ல படித்தவர், கமலையின் பாதத்தில் உட்கார்ந்து நிறைய படிச்சவரு, அதனால கேட்கலாம். ஆனா மற்றவர்கள் படித்தவர்கள் அல்ல, படிக்காத அவர்கள் எப்படி அப்பா இன்னொருவருடைய ஜென்ம பாஷையை பேசுறாங்கன்னு வித்தியாசம். அதுக்கு காரணம் யார் சொல்லுங்க? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? படிக்காதவர்கள் படித்தவர்கள் போல பேசுவது, நடிக்கிறது இல்ல. நம்ம நடிப்போம், அது இல்ல, அது வேற. அவங்க உண்மையாலுமே அவர்கள் ஜென்ம பாஷையை, பூர்வ காலத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பாஷையை படிக்காத ஒரு ஜனங்கள் பேசுவதற்கு காரணம் அவர்கள் மீது கடந்து வந்த பரிசுத்த ஆவியானவர். அது கடந்து வருவதற்கு அவர்களுக்கு எது தேவை? ஒரு மனம் தேவை. கவனிங்க, வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, அப்பதான் புரியும். இப்ப ஒரு மனமா இருந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தாரு, பேசுறாங்க, என்ன ஆச்சரியப்படுறாங்க. யாரா இவங்க? எல்லாம் கலிலேயர் தானே, இவங்க எல்லாம் படிக்காதவங்களாச்சு, இவங்களுக்கு ஒன்னும் தெரியாதாச்சு. ஆனா தங்களுடைய ஜென்ம பாஷையில பேச கேட்கப்படுது ஆச்சரியம். அதோட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? வாசிக்குமா தொடர்ந்து.
எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோம். இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எதோமித்தரும் மெசபதோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிர்கியா பம்பிலியா எகிப்து என்னும் எத்தனை தேசம், நிறைய தேசத்துக்காரங்க வந்துருக்காங்க, நிறைய பாஷை பேசுறவங்களும் அங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த 11 பேர் எழும்பி நின்னு அந்த எல்லாருடைய பாஷையும் பேசுறாங்க. அல்லேலூயா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? வாசிங்கம்மா. தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே எது பேசுறாங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். இது முக்கியம். அவங்க எந்த பாஷையில பேசுறாங்கன்னு முக்கியம் இல்ல. ஆனா இவர்கள் நம்முடைய பாஷையில அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே. நல்ல போராட்டத்தின் முதல் குவாலிஃபிகேஷன் எது தெரியுமா? இருக்கணும். அதுக்கப்புறம் நீ பேசுறதுலாம் தேவனுடைய மகத்துவமே. மற்ற காரியங்கள் வராது, மற்ற காரியத்தை பேச மாட்டேன். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குமா அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். வீண் வார்த்தை வராது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், வீணான வார்த்தைகளை பேசுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதற்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் மகத்துவம் தான். மகத்துவத்தை பேசத்தக்கதாகத்தான் தேவன் உங்களை அழைத்தார். அதுக்கு முன்னாடி பவுல் எப்படி பேசினான்னு தெரியாது. ஆனா பவுல் சொல்றாரு, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நல்ல போராட்டத்தை போறாரு. ஏன் தெரியுமா? கெட்ட வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்படக்கூடாது, பொல்லாத வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்படக்கூடாது. அடுத்தவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய, துக்கப்படுத்தக்கூடிய, அடுத்தவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடிய, முறுமுறுக்கக்கூடிய வார்த்தைகள் வாயில வராதபடிக்கு நான் நல்ல போராட்டத்தை போறாரம்பா. ஹல்லேலூயா. அவர்கள் எந்த பாஷையில பேசட்டும் பிரதர், எந்த காரியத்துல இருக்கட்டும், ஆனா தேவனுடைய மகத்துவத்தை பேசத்தக்கதாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல வந்துகிறார் என்பதை இப்போ நம்ம வார்த்தைகளை விதமா சுயத்துக்கு பேசுறோம், என்னுடைய காரியத்திற்காக பேசுகின்றோம், எனக்காக மாயம் பண்ண பேசுகின்றேன், எனக்காக ஜனங்களை அழைக்க பேசுகின்றேன். அப்படியாப்பட்ட பேச்சுக்கு தேவன் உடன்படுகின்றவர் அல்ல. கல்லாத உன்னையும் என்னையும் இன்னைக்கு கர்த்தரை குறிச்சு பேச வைக்கிறார்னா அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். அந்த தேவன் யோசிச்சு, அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயல்களும் நாராயணே. காருண்யத்தாலே இழுத்து கொண்ட காருண்யத்தாலே இழுத்து கொண்ட காருண்யத்தை
அன்பினாலே இழுத்து கொண்டது அந்த அன்பு. அந்த அன்பு இன்னைக்கு நம்ம நல்ல போராட்டத்தை போறோம்னா முதல் வேலையா என்ன பண்ணும்? முதல்ல கைவிட்டு சொல்லு, நீ தேவையில்லாத வார்த்தையை பேசாத. விசுவாசத்தை காத்து கொள்ளுகின்ற வார்த்தையை பேசுவானா அது நல்ல போராட்டம். ஒருத்தர் விசுவாசத்தை உடைக்கத்தக்கதாக, ஒருத்தருக்கு மனவேதனையை கொடுக்கத்தக்கதாக நீ எந்த காரியத்தை பேசினாலும் நீ தேவனுக்கு பிரியமில்லாம பேசிக் கொண்டிருக்கிற, தேவனை விட்டு புறம்பா போய் கொண்டிருக்கிற. அப்படியேப்பட்ட ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போறது இல்ல? நீதியின் கிரீடத்தை நான் எதிர்பார்க்க முடியாது. அது நீதி உள்ள நியாயாதிபதி கொடுக்கவும் போவது இல்லை. அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவோம், ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி விசுவாசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக நான் எதையுமே பேசல. ஆண்டவரே, நீ பேச, தேவனுடைய மகத்துவத்தை பேசுகின்ற ஆண்டவரே, நீ பேச 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 உன் விசுவாசத்தை காத்துக் கொள்வாய். நீ பேச 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 தேவ சமூகத்தில் பலனடைவாய். நீ பேச பேச பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார். வரங்களினால் வல்லமைகளினால் தேவனுக்கு பிரியமான மகனாய் மகளாய் உன்னை மாற்றி விடுவார். எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மென்வெட்டிலே கோபி இருந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தேன். அத்தனை கோத்திர ஜனத்தார் கீழே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இறங்கி போய் மகத்துவத்தை பேசுறாங்க. ஆண்டவரே, ஆச்சரியப்பட்டார்கள். கண்ணாத இவர்கள் எப்படி ஐயா இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? தேவனுடைய நாமத்தை மகத்துவத்தை எப்படி பேச முடியும் என்று அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அன்பு அவர்களை மாற்றிவிட்டது. அதற்கு ஒரு மனம் இருந்தது, பரிசுத்த ஆவியானுடைய தயவு இருந்தது. அவர்கள் அதற்கு பிற்பாடு பேசினது எல்லாமே தேவனுடைய மகத்துவம் மகத்துவம் மகத்துவமே. நாங்களும் அதை பேசத்தக்கதாக எங்களுக்கு ஒரு மனது கொடுக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறது. ஆனா இதை வைத்துக் கொண்டு நான் எதை பேசுறேன்? ஒரு ஆத்மாவை வேதனைப்படுத்தத்தக்கதாக, ஒரு ஆத்மாவை வேதனைப்படுத்தத்தக்கதாக, தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதபடிக்கு இருக்கத்தக்கதாக நான் பேசுறேன்னா, இல்ல ஒரு ஆத்மாவா தயப்படுத்தத்தக்கதாக, அடுத்தவர் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஆச்சரியமானதை நான் பேசுகின்றேனா? என்னைக்கு நாமிலிருந்து தேவனுடைய மகத்துவத்தை பேசுறையோ அன்னைக்கு தேவனுடைய தெரிந்து கொண்டதற்கான சரியான பாத்திரமாய் நீ மாறிவிட்டாய் என்ற அர்த்தம். என்னைக்கு நீ மாறாத வண்ணமா இன்னும் பழைய காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறியோ, கெட்ட வார்த்தையை பேசுறியோ, தேவனுக்கு பிரியமில்லாத பேசுறியோ, சிலர் அவமாத்த பேசுறியோ, வேதனைப்படுத்த பேசுறியோ, அப்பயே நீ விசுவாசத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழல, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழல. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடின என்று பவுல் சொல்லுகிறார். ஏன்னா அவர் தன்னுடைய நாவை காத்துக் கொண்டார். நாங்களே எங்கள் நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர், உதவி செய்யுங்க ஆண்டவர். தேவனுக்கு பிரியமாய் உம்முடைய மகத்துவத்தை பேசத்தக்கதாக எங்களை தாழ்த்துகின்றோம். அதுவே நல்ல போராட்டம் ஆண்டவரே. போராடினேன், ஓட்டத்தை முடிக்கிற நாள் வரைக்கும் பவுல் தீமையானது பேசல. முடிக்கிற நாள் வரைக்கும் ஏதோ இன்னைக்கு வந்து நாளைக்கு மட்டும் இல்லை, உன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உன் வாயிலிருந்து பொல்லாத வார்த்தை வரக்கூடாதுன்னு தேவன்கிட்ட ஒப்பு கொடு. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த மனநிலையில் இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பாரு. ஏதோ இன்னைக்கு கேட்டோம், நாளைக்கு சும்மா இருப்போம், நாளைக்கும் சும்மா இருப்போம், ஒரு வாரம் பேசாம இருப்போம் இருக்கிறது இல்ல. போராட்டம்னா தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராடத்தக்கதாக பலனை கொடுங்க. இன்னும் நல்ல போராட்டம் எது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுங்க. நாங்கள் வேதத்தை ஆராய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நீதியின் கிரீடத்தை பெறப்போம்
போகின்ற நாங்கள் எந்த இடத்திலே தகுதி அற்றவர்களாய் இருக்கின்றோம், எந்த இடத்திலே தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒருவேளை விசுவாசத்தை காத்துக்கொள்ள கூடாதபடிக்கு இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு ஏதோ தகப்பனே சொல்லுங்க. எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க. மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் பரத்துக்கு நேராக கைகளை வெட்டி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு விஷயம் சொல்றது கேளுங்க. மகத்துவத்தை பேசணும்னா உன் ஆத்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில வாயெல்லாம் திறக்கவே மாட்டேங்குது. நீ மகத்துவத்தை பேசணும்னா இனி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, போராட்டம் உன்னுடையதே. இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கூடுதாண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.